ரீசெண்டாக ஒசூர் கர்னூரில் இருக்க கிராண்ட் சினிமா தேட்டருக்கு தான் ப்ரெஸ் போயிருந்தோம். கங்குவா படம் பார்க்க செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்க தான் நம்மளுடைய பாய்ஸ் கேங்கு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனால் செம க்ரௌட் இருந்துச்சு. 4 ஸ்க்ரீனு 2 ஸ்க்ரீனில் கங்குவா படம் ஓடிச்சு. ஒரு மனுஷன் 2.5 வருஷம் உழைச்சி அவருடைய படத்தை வெளிவிட்டிருக்காரு. நீங்கள் பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லி அவருடைய மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. அவருடைய உழைப்பு 100% தான் இந்த படத்துலையும் போட்டிருக்காரு. இவங்க சொன்ன நெகட்டிவ் ரிவ்யூலாம் பார்த்துட்டு நானும் இந்த படத்துக்கு வரணுமான்னு தான் நினச்சேன். ஆனால் பார்த்தா படம் நல்லா தாங்க இருக்குது. 350 கோடியில் படம் எடுத்திருக்காங்க. இவங்க அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க படம் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு. நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறது இல்லாமல் கலைஞர்கள் எல்லாம் மரியாதைக்குரிய பேசுகிறீங்க. இது ரொம்ப கஷ்டப்படுத்துகிற விதமாக தான் இருந்துச்சு. சூர்யா அண்ணாவுடைய என்ட்ரி எல்லாம் மாசாக இருந்துச்சு. அதே மாதிரி 7ஆம் அறிவு படத்தில் வர மாதிரி சூர்யா அண்ணாவை நீங்கள் இந்த படத்துலையும் பார்க்கலாம். படம் இன்னும் எவ்வளோ சுவாரஸ்யமாக போச்சுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.